இந்த பைபேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2021 நம்ம ஆரம்பிச்சோம். எத்தனையோ நிறுவனங்கள் பைபேக் எடுக்கிறோம் சொல்லி இயந்திரங்களை விற்பார்கள். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பைபேக் எடுக்க மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் நமது நிறுவனம் எப்பவுமே அப்படிங்கிறது வியாபாரத்துல தெள்ள தெளிவான விஷயங்களை வாடிக்கையாளர்களுக்கு சொல்றது மட்டுமல்லாம அவர்கள் தயாரித்த பொருளை தங்கு தடை இல்லாமல் அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதை பைபேக் எடுத்து விற்பனை செய்யறோம் விஷயங்களை நம்ம சொல்றோம். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சோசியல் மீடியா வழியா நிறைய விளம்பரங்கள் அப்படிங்கிறது வருது. எல்லாரும் இந்த இயந்திரத்தை தயாரிப்பதா வீடியோ போடுறாங்க. ஆனால் இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? இந்த சிப்ஸை எல்லாரும் ஒரே மாதிரி வித்தர முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதியில அந்த பெட் பாட்டில் சிப்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாட்டில் எல்லாம் குவான்டிட்டி கம்மியா தான் கிடைக்கும். ஆனால் பையர் பாத்தீங்கன்னா ஒரு 12 டன் 15 டன் அப்படின்னு ஒன்னா கேட்பாங்க. அப்ப அந்த 12 டன் 15 டன் ஒன்னா சேர்த்தா தான் அவங்க எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கிராம பகுதியிலோ அல்லது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களிலோ அதிக அளவில் பயன்பாடு இல்லை அப்படின்னா இந்த பாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் ஒரு 10 டன் 12 டன் சேர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா நம்ம நிறுவனம் தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதியிலும் அனைத்து மாவட்டத்திலும் கிடைக்கக்கூடிய அந்த சிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்னாக்கி இந்த மாதிரி அப்படிங்கிறது லாட்டை பொறுத்த வரைக்கும் பேக் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். இப்படி இந்த தொழில்ல நீங்க சிரமம் இல்லாமல் செய்வதற்கு வசதியாக இந்த பைபேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கிறோம்.